குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கமே டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28 மே 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்தோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி வந்து ஒரு டாபிக் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்தோன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கண்டபஸோட பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டச் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, தேர்தலில் கொடுக்குற வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகளாக குறிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகள் அளிப்பது முறைகேடான செயல் அல்லது முறைகேடான செயல் அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 123 படி வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் ஒருவர் தேர்தலில் தனது வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க ஜாதி மத இன அடிப்படையில் வெவ்வேறு பிரிவினரிடையே பகைமை வெறுப்புணர்வை தூண்டுதல் அல்லது தூண்ட முயற்சித்தல், லஞ்சம் அளித்தல், தவறான தகவல் அளித்தல் உள்ளிட்டவை தான் முறைகேடான செயல்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலின் போது வாக்குறுதி அளிப்பது தவறான கொள்கையாக இருக்கலாம். ஆனால் இவ்வாறு வாக்குறுதி அளிப்பதை வந்து மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் முறைகேடான செயலாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து, தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் அளிக்கும் சான்றிதழ் வந்து தமிழகத்தில் செல்லாது என்ற அரசாணைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்கள் வந்து வழக்கமாக பள்ளி வகுப்புலாம் போய் படிக்க முடியாது. அதனால் வந்து மத்திய தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அமைந்து அதில் வந்து ஒரு விளையாட்டில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து 2023 ஆண்டு டிசம்பர் 21 வந்து ஒரு அரசாணை வந்து பிறப்பித்து அரசு வந்து அதை வந்து தகுதியாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இடைக்கால தடை விதித்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து, இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பில் தமிழ்நாட்டு பிரிவின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மனித வளத்தில் சிறந்த நடைமுறைக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நகரங்களுக்கிடையே வந்து விரைவில் ஹெலிகாப்டர் சேவை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி அங்கங்கே இருக்கிற ஹெலிபேடு 80 ஹெலிபேடுகளை வந்து பார்த்திங்கன்னா சீரமைப்பு செஞ்சுட்ருக்காங்க. தமிழகத்தில் நகரங்களுக்கிடையே குறைந்த கட்டணத்தில் ஹெலிகாப்டர் சேவை வழங்கும் பொருட்டு பயன்படுத்தப்படாத 80 ஹெலிபேடுகளை வந்து சீரமைப்பு செய்து பயன்படுத்த மாநில அரசு வந்து நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 3300 ஹெக்டேர் பரப்பல்ல லாந்தனா உன்னிச்செடி வந்து அகற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த லாந்தனா கமாரா எனப்படும் உன்னிச்செடி வந்து உலகம் முழுவதும் உள்ள காடுகளை அடிக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு தாவர இனமாக வந்து கருதப்படுது. 2 அடி உயரம் வரையே வளரும் இந்த பல்லுயிர் பெருக்கத்தின் மோசமான பாதிப்பு வந்து பூர்வீக தாவரங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ரெட் பால்டில்டு லேப்பிங் அப்படின்ற அழைக்கப்பட்ட சிவப்பு மூக்கு ஆள்காட்டி பறவை வந்து தரையில் தான் கூடு கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கு மேலே வந்து அது கூடு கட்டுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் சரியாக வந்து ப்ரீடிங் பண்ண முடியல. அழியும் நிலையில் உள்ள இந்த பறவை வந்து லாந்தனா உன்னிச்செடி வந்து ஆக்கிரமிப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உன்னிச்செடி வந்து 3300 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா அகற்றம் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போனா 1986. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, காசாவின் ரஃபா நகரின் தாக்குதல் நடவடிக்கைகள் வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை வந்து இஸ்ரேல் வந்து புறக்கணிச்சிருக்கு. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து வலியுறுத்தி ஐநா பொதுச்சபை பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதிக்கல. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நீதிமன்றம் அளித்த உத்தரவையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாக செயல்படுத்தலை. இந்த சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் தி ஹேக் நகரில் தான் செயல்படுது. ஐநாவின் பொதுச்சபை, பாதுகாப்பு கவுன்சில், பொருளாதார கவுன்சில் போன்ற சர்வதேச நீதிமன்றம் ஐநாவின் ஒரு அமைப்பு 1945 தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் சூதாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஆண்டு நவம்பர் மாதம் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு தடை பண்ணப்பட்டுச்சு. 2021 ஆண்டு சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டு இதனை எதிர்த்து வந்து சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இதனை எடுத்து ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஆண்டு அக்டோபர் 3 அரசின் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து மீண்டும் வந்து தமிழக சட்டப்பேரவையில் அவசர சட்டம் நிரந்தரமாக்க வந்து பார்த்திங்கன்னா சட்ட மசோதா 2022 ஆண்டு அக்டோபர் 19 வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஓகேங்களா? நிறைவேற்றம் பட்டுச்சு.
ஓகே. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தை பணத்தை இழந்து 45 பேர் வந்து இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னா, இந்தியாவில் 19 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடல் பசுக்களை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முக்கியமாக நம்ம படித்து தான் வந்து தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு விஷயம். நிலத்தில் காணப்படும் பசுக்களை போன்ற முகத்தோட்டத்துடன் கடல் வாழ் தாவரங்கள் குறிப்பாக கடற்பொருட்களை உணவாக உண்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பசு. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து டூஹாங் அப்படின்னு அழைக்கப்படுது. கடற்கரையோர பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து இந்த கடற்பசு, ஆவுலியா அப்படின்ற பெயர்களை வந்து அழைக்கிறாங்க. இந்த கடற்பசு வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் மாநிலத்தினுடைய விலங்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து கடல் வாழும் பாலூட்டி வகை விலங்குகளில் தனித்திருப்பது எண்ணிக்கையில் வந்து அதிகரித்து வருவதும் கடற்பசுகள் மட்டுமே. இது எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வெப்பமண்டல அந்த பகுதியில் வந்து இந்தோ பசிபிக் பகுதிகளில் அமைந்துள்ள ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், மடகாஸ்கர், இலங்கை, இந்தியா போன்ற 30க்கும் அதிகமான நாடுகளில் வந்து பரவி காணப்படுது. இன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவில் பரவலாக காணப்பட்டுச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர்ச்சந்தி, கட்ச் வளைகுடா, மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார் போன்ற குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. உலகிலேயே அதிக அளவிலான கடற்பசுக்களின் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே குறிப்பாக தி கிரேட் பேரியர் ரிப் அப்படின்னு அழைக்கப்படுற பவளப்பாறை திட்டு காணப்படுற இடத்துல வந்து அதிகமாக காணப்படுது. இது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழகத்தில் கடற்பசுக்கள் மற்றும் அதன் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பொருட்டு நாட்டிலேயே முதல் முறையாக பாக் நீரிணையில், அதாவது பாக் நீர் சந்தி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 448 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தமிழக அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறை அமைச்சிருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புதுமை பெண் திட்டத்தினால கல்லூரியுடைய மாணவர் சேர்க்கை வந்து 34% வந்து அதிகரிச்சிருக்கு. திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 2.73 லட்சம் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி படிப்பை சாராத பிற ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுறாங்க. அது வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் வந்து 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வந்து தொண்டு நிறுவனங்களில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு வந்து பார்த்திங்கன்னா அரசு வழங்க இருக்குது. தனியார் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முதல் மதிய உணவு வழங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குனர் எம் லட்சுமி அவங்க தான் வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய சிறப்பு பள்ளி மாற்றுத்திறனாளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்துருக்கு. நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. சென்டர் எப்படி போகிறது, எப்படி இயர்லியாக போகிறதுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் புதிய பாலப்பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் போயிட்டுருக்கு. இதை பற்றி டீட்டெயில் தான். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இணைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள் கடந்து செல்லும் வசதியாக வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து வந்து 1914 வந்து அமைக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு பாம்பன் பாலத்தின் மீட்டர் கேஜ் பாதை அகற்றப்பட்டு அகலப்பாதையாக மாற்றியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த பாலம் கட்டப்பட்டு 106 ஆண்டுகள் வந்து கடந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து 535 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய பாம்பன் பாலம் கட்டும் பணிகள் வந்து தொடங்கி நடைபெற்றுருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்புடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா 5வது முறையாக என் கண்ணையா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்தியன் ரயில்வே உள்ளிட்ட 19 ரயில்வே மண்டலங்களையும் ஐசிஎஃப் உள்ளிட்ட 7 உற்பத்தி நிறுவனங்களையும் கொண்ட அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்புக்கு வந்து இவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 101வது ஆண்டு வந்து தொடங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணையா வந்து 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து ரீமல் புயல் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பலத்த மழையை கொடுத்துட்டு போயிருக்கு. இந்த ரீமல் புயல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா 35 ஆண்டுகள் இல்லாத அளவு வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. கடந்த 35 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் அதிக பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 2019ஆம் ஆண்டு தேர்தல் ஒப்பீடுகளில் வாக்களித்தோர் எண்ணிக்கை வந்து 30% அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. இது குறித்து தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது என்ன அப்படின்னா 5 மக்களவை தொகுதிகளை மட்டுமே கொண்ட யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா 58.46% வாக்கள் வந்து பதிவாயிருக்கு. 2019 வெறும் 19.16% இருந்துச்சு. 2024 இது வந்து 30% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நக்சல் மிரட்டல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து திருப்பி கொடுக்க இருக்கிறாரு. சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா நக்சல் மிரட்டலை தொடர்ந்து அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிக்கிறார். யார் அப்படின்னா இயற்கை மருத்துவர் ஹேம்சந்திர மாஞ்சி அவர் தான். ஓகேங்களா. நாராயணபூர் மாவட்டத்தை சேர்ந்தவரான இயற்கை மருத்துவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பகுதியில் தொலைதூர கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேவை நிறைய செஞ்சுட்டு வந்தார். இதை பாராட்டும் விதமாக கடந்த மாதம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டுச்சு. நக்சல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் இருக்க இரண்டு தொலைதூர கோபுரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீ வச்சு கொளுத்திட்டு துண்டு பிரசுரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் போட்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்து வாங்கின பத்மஸ்ரீயை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவர் திருப்பி அளிக்க தான் இருக்கிறார், இன்னும் கொடுக்கல, அளிக்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ தலைவரின் பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓவின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சமீர் வி காமத் அவருடைய பதவிக்காலம் வந்து மேலும் ஒரு ஆண்டு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் விற்பனை வந்து அனுமதி கிடையாது. விதிமுறைகளை மீறி தாய்ப்பால் விற்பனை ஈடுபடும் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 விதிமுறைகளின்படி பார்த்திங்கன்னா தாய்ப்பால் விற்பனைக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎல்லில் வந்து ஜெயிச்ச டீமை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இதில் வந்து என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சியாக கடந்த சீசன் போன ஐபிஎல்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளே ஆஃபில் டாட் பால்னால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுற ஒரு பாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 மரக்கன்றுகள் வந்து நடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த சீசனில் குவாலிஃபயர் 1 முதல் இறுதி ஆட்டம் வரை பார்த்திங்கன்னா மொத்தம் 323 டாட் பால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பந்து வந்து பேட்மேன் வந்து அடிக்காமல் விட்ட பந்துகள், அந்த பந்துகள் ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 500 மரக்கன்றுகள் நடும் விதமாக பார்த்திங்கன்னா 1,61,500 மரக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ மற்றும் டாடா குழுமம் இவங்க 2 பேரும் இணைந்து நடக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத வகையில் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 6 தங்கம் 5 வெள்ளி 6 வெண்கலம் என 17 பதக்கங்களுடன் நிறைவு செஞ்சுருக்கு. ஓகேங்களா. இதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட நினைவு தினம் நம்ம நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு வந்து பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இவர் 1964 ஆண்டு மே 27 காலமாயிருக்கார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா +2 விடைத்தாள்கள் வந்து பார்த்திங்கன்னா நகல் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுடைய பேப்பர் வந்து பதிவிறக்கம் செஞ்சு கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அனுப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்த்துருவோம். முக்கியமாக எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.